ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப் ரவை எடுத்திருக்கேன். அதை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம், நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ரவையை. இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா செவக்க வறுக்கிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவக்க வதக்கியாச்சு. இது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணால் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரவை உப்புமா. அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். நெய் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டுனதும் நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இதை போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பருப்புலாம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். 3 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா நம்ம செவக்க வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சால்ட் நல்லா கிண்டினதுமே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்படி கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்குவாங்க ரவையை, அடி பிடிக்காம. இதெல்லாம் தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருங்க, அடி பிடிக்காம கிண்டிக்குவாங்க. தண்ணி வற்றி நல்லா வெந்திருக்கு. அப்படியே கிளறி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம். தண்ணி வற்றி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.